அன்பான மக்களே, நம்மளோட மகாநதியில் வந்துட்டு நடிக்கிறார் இல்லையா விஜய், அவரை சுற்றி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குங்க. அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவரை வச்சு நிறைய வேலை நடக்குது அப்படிங்கிறது தான். இப்போ அவங்களோட காஸ்டியூம் டிசைனர் இருக்காங்க இல்லையா செரீன் பாத்திமா, அவங்கள இப்போ டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியல. இது வந்து எனக்கு தெரிஞ்சு விகா ஃபேன்ஸு கண்டிப்பாக பண்ணுறதுக்கு சான்ஸே கிடையாது. விகா ஃபேன்ஸு கண்டிப்பாக இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த சான்ஸை பயன்படுத்தி விஜய், அதாவது சுவாமியை பிடிக்காதவங்க யாரோ இந்த வேலை பண்ணுறாங்க, ஒரு 10 பேர் அப்படிங்கிறதான். நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, சோசியல் மீடியா இருக்குதுன்றதுக்காண்டி எல்லாத்தையுமே நம்ம வந்து இது பண்ண முடியாது இல்லையா. சோசியல் மீடியா எதுக்கு வச்சுருக்காங்க? அதை புரியாமல் நிறைய பேர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான். சோசியல் மீடியாவில் நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள், நல்ல விஷயங்களை சொல்லுங்கள். நல்ல விஷயங்களை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. தேவையில்லாத வேலையில் சோசியல் மீடியாவில் பார்க்காதீங்க. தேவையில்லாத வேலையும் தேவையில்லை. இப்போ அவங்க வந்து ஒரு வேலை பார்க்குறாங்க, அந்த வேலை ரிலேட்டடாக ஏதாவது பேசினா கூட பரவாயில்ல. அவங்கள ஏன் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறீங்க? அவங்க வந்து பாவம் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்குறாங்க. சுவாமி அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்குறாரு. என்ன சொன்னார்? அவர் எதுவுமே சொல்லலையே. அவர் கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. இப்போ நீங்களே ஒரு வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, சின்னதுலேருந்து நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு போயிருப்பீங்க. நீங்கள் ஐடி கம்பெனியில் போய் பெரிய ஆளாக இருக்கீங்க அப்படின்றதுக்காக இவனுக்கு என்ன இவன் பெரிய ஆளாக இருக்காண்டா அப்படின்னு நான் சொல்ல முடியும்? இவனை எப்படியாவது கீழே இறக்கணும்டா அப்படின்னு நினைக்க முடியும். நினச்சா உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறது ஏன் தனக்கு வந்தால் தான் நமக்கு தன்னோட பிரச்சனைன்னு தான் பார்க்கணும், அடுத்தவனோட பிரச்சனைன்னு பார்க்கவே கூடாது. இந்த சொசைட்டியில் அந்த பிரச்சனை இருக்குது. எவ்வளவோ பேர் என்னென்னமோ நமக்கு கீழே எவ்வளவோ பேர் இருக்காங்க. நம்ம இந்த இடத்துல இருக்கிறமே அந்த அளவுக்கு நமக்கு இப்போ கடவுள் கொடுத்துருக்காரே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். அதை விட்டுட்டு அடுத்தவன் வளர்றானே, அடுத்தவனை வளர்ச்சி எப்படி தடுக்கிறது, இப்படி மைண்ட் செட்டு ஏங்க இந்த மாதிரி வருது? இப்படி மைண்ட் செட் இருக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அப்படிங்கிறது தான் சொல்லணும். அந்த மாதிரி இருக்கிறவங்க, சுவாமியை பிடிக்காதவங்க யாரவும் இந்த மாதிரி இப்போ வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கிட்டத்தட்ட ஒரு 4 நாளாக. எதுக்கு தேவையா? அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்குறாரு. அவர் அங்கேருந்து வந்து வேலை பார்த்து நைட்டும் பகலும் வேலை பார்த்து அதுக்கப்புறம் தான் சம்பளம் தருவாங்க. அவங்களுக்கு அவங்கவுங்க ஒரு வேலைக்குன்னு இப்போ மூட்டை தூக்குறது கூட ஒரு வேலை தான். அது எவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்குறாங்க. அவனை போய் ஒரு இடத்துக்கு வளர்ந்துறான்னு வச்சுக்கோங்க. மூட்டை தூக்கிட்டு இருந்தவன் ஒரு 10 பேர்த்துக்கு வேலை போட்டு தர அளவுக்கு வளர்ந்துறான்னு வச்சுக்க. இவன் மூட்டை தூக்கிட்டு இருந்தவன் எவ்வளோ பெரிய ஆளாக 10 பேர்த்துக்கு வேலை போட்டு தர அளவுக்கு பெரிய ஆளாக்கியான். அதனால் வந்து நம்ம அவனை வந்து டவுன் பண்ணணும்டா அப்படின்ட்டு 4 இதை கிளப்பி விடுறதா? அப்படிலாம் செய்யக்கூடாது. பொதுவாகவே ஒவ்வொருத்தவங்களும் நல்ல தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, எந்த தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு இடத்துக்கு வராங்க, ஒரு பொசிஷனுக்கு வராங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ சின்னதுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு, ஒரு ஹோட்டல் வைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஹோட்டல் தொழில் வைக்கிறவங்க சின்னதுலேருந்து எச்சி டம்ளர் கழுவி தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? அவங்களோட கதையெல்லாம் கேட்டீங்க அப்படின்னா சும்மா வாய் இருக்குன்றதுக்காண்டி, ஒரு செல்லு கையில் இருக்கிறதுக்காண்டி நம்ம பாட்டுக்கு என்னத்தை எழுதக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஏங்க இப்படி சோசியல் மீடியாவை தப்பாக யூஸ் பண்ணுறாங்க? ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நல்ல விஷயங்களை உங்ககிட்ட இருந்தால் சொல்லுங்கள், இல்லாட்டி அப்படியே விட்டுருங்க. யாரும் உங்ககிட்ட கேட்கல. எவ்வளோ அவங்க வந்து சைபர் கிரைமுக்கு போயிடுவேன்னு சொல்கிற அளவுக்கு என்ன டார்ச்சர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களாங்க? எதுக்கு பண்ணணும்? தேவையா? சைபர் கிரைமுக்கு போனால் எல்லாம் விட்டு யார் என்ன ஏது அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. அந்த இது அசிங்கம் தேவையா? இந்த அளவுக்கு ஏங்க இந்த மாதிரி இருக்கீங்க? நாகரிகமான காலத்தில் உலகம் எங்கேயோ போயிட்டுருக்கு. அவன் விண்வெளியில் போய் தங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்தளவுக்கு உலகம் டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்பையும் இந்த மாதிரி ஒரு 3 பேர் 4 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்கள பற்றி என்ன சொல்லுதுன்னு எனக்கு தெரியலங்க. நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க?